தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பொதுமக்களின் சமூக நலன் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் இருக்கும் இடங்களில் பொது இடங்களிலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் அங்குள்ள டாஸ்மாக் கடைகள் சுமார் 717க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அரசாணை வெளியிட்டு செயல்படுத்தியது. இந்த செயல்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்த போதிலும் கூட பல கடைகள் மூடுவதில் சில காலதாமதம் ஏற்பட்டதான புகார்களை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கவும் துவங்கினர். இந்த நிலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், மதுபான கடைகளால் ஏற்படுகிற அவமானங்களை தடுப்பதற்கான பணிகளிலும் அரசு பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சமீபத்தில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தமிழக முதலமைச்சரை சந்தித்து சில ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் வினோதமான சில அனுபவமாகவும் புதியதொரு யோசனையாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த யோசனை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் செயல்முறைப்படுத்தினால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பார்த்தால் ஆஹா சிரிக்கத்தான் தோன்றுகிறது என்பதைப் போல ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாய் பரவி வருகிறது. டாஸ்மாக் கடைகளை மக்களின் நடமாட்டம் அதிகமுள்ள ஊர்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இடங்களுக்கு மத்தியில் வைப்பதற்கு பதிலாக சுடுகாடுகள் அல்லது இடுகாடுகள் அல்லது மின் மயானங்கள் போன்ற ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடைகளை மாற்றலாம் என ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறாராம் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். இதன் பின்னணியில் உள்ள கருத்துகள் என்னவென்று பார்த்தால் உளவியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்பட்டாலும் சிகரெட் மற்றும் மதுபான பாட்டில்களில் உடல் நலத்திற்கு மது கேடு என்பதாகவும் மரணத்தை விளைவிக்கும் என்பதான எச்சரிக்கை வாசகங்கள் எண்ணற்ற வகையில் போடப்பட்டிருந்தாலும் இது வழக்கமான எச்சரிக்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கடைகளையும் கூட இந்த டாஸ்மாக் விற்பனை கூடங்களில் சுடுகாட்டின் அருகிலே மது கடைகள் அமைத்திருந்தால் மது அருந்துபவர்களின் எண்ணத்தில் அவர்களது மனதிலும் உளவியல் அளவிலான ஒரு மரண பயம் ஏற்படும் என்பதை விழிப்புணர்வுடன் ஏற்படுத்தும் வகையில் அது அமையும் என்பதான சில ஆலோசனையை தந்திருக்கிறார். மது பழக்கத்தை குறைக்கும் எண்ணம் உருவாக்கும் வகையில் தினசரி மயான காட்சிகளையும் மரணத்தின் விளிம்பையும் நேரில் பார்க்கும்படி குடிப்பவர்களுக்கு தங்களின் உடல் நலன் மீதான அக்கறை கூடி மெல்ல மெல்ல மது பழக்கத்தை குறைக்கும் நல்ல ஆலோசனையாக இருக்கும் என்றும் நாளடைவில் மது பழக்கத்திற்கு வருகிறவர்கள் அருகாமையில் உள்ள சுடுகாடுகளை பார்க்கிற பொழுது நாம் இங்குதான் வந்து சேர வேண்டும் ஒரு நாளில் என்பதான எண்ண நீரோட்டத்தின் வாயிலாகவே அவர்களாகவே மது பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். கேட்பதற்கு வேண்டுமானால் இந்த ஆலோசனை நன்றதாக இருக்கும், ஆனால் அது சாத்தியம்தானா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். என்றாலும் கூட கடைகள் அனைத்தும் மக்கள் நடமாட்டம் உள்ள ஒதுக்குப்புறமாக இடங்களில் வைப்பதன் மூலமாக பல்வேறு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சமாளித்து வரும் நிலையில் நகரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த இடங்களில் சுடுகாட்டின் அருகே இந்த டாஸ்மாக் விற்பனையை கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். தமிழகத்திற்கு பெரிய வருவாய் ஈட்டித் தருகிற மிகப்பெரிய துறைகளில் ஒன்று டாஸ்மாக். டாஸ்மார்க்கின் மூலம் வருகிற வருமானத்தை வைத்துத்தான் அரசாங்கங்கள் தங்களை பாஸ்மார்க்காக செயல்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இந்த நிலையில் பார்த்திபனின் இந்த மயான பாதை குறித்த புதிய ஐடியா மகிழ்ச்சி அளிக்குமா? அதை ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா? படுத்தினால் மது பிரியர்களின் எண்ண நீரோட்டம் எதுவாக இருக்கும் என்பதை உங்கள் கருத்தை கமெண்டாக சொல்லுங்கள்.